ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து விடியற்காலை 4 மணி அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் மாதிரி வந்து நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. 4 மணிக்கு எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிப்போச்சு. பூ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமந்தி பூ கலர் கலராக வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து இதுதாங்க, புடவை தாங்க கட்டியிருக்கேன். சூப்பரான ஒரு புடவை. இன்றைக்கி வந்து என்ன 4 மணிக்கு எதுக்காக இருந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது பூவரசிக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக வந்தாச்சு. அவங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்றது, லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன சமைக்கிறேன்றதை பார்க்கலாங்க. சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். எப்பயும் செய்கிற மாதிரி ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும்ல. அதனால பாலக்கீரை வந்து வாங்கி வந்து வச்சுருக்கேன். அது தொக்கு பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். இது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் சமைக்க போகிறேன்றதை பார்க்கலாங்க. 4 மணிக்கு இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இங்கே பாருங்கள், மேலே வந்து லைட் ஒன்று பெருசாக வாங்கி போட்டிருக்கோம். அதுதாங்க இந்த வெளிச்சம். சரி வாங்க, என்னெல்லாம் சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேங்க. நல்லா சுட சுட வந்து சாதம் வடிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன் சாதம். அடுத்ததாக வந்து இதில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். அவரைக்காய் வந்து நேற்றே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேங்க. இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ணோன்னா டைம் வந்து ரொம்ப ஓவர் ஆகிடும். அதனால் அவரைக்காய் நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டாங்க. இதுவும் நேற்று உரிச்சு வச்சது தான். அடுத்ததாக வந்து பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அலசணுங்க. அடுத்ததாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவரைக்காய் வந்து நல்லா அலசி தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்காய் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன சமைக்க போகிறோன்றதை பார்க்கலாம். கீரையும் வேக வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதெல்லாம் வேக வச்சிட்டோன்னா டக்குன்னு நம்ம சமைச்சிடலாம். அவரைக்காய் எல்லாம் போட்டுட்டாங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ரெண்டும் நல்லா வேகட்டும். சாதமும் ஒரு அடுப்பில் வச்சுட்டாங்க. இப்போ இது நல்லா ரெண்டும் வெந்து வரட்டும். கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசி வந்து இதில் சேர்த்துட்டாங்க. இதை வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் வந்து நம்ம கீரை தொக்கு தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அடுத்ததாக பூண்டு சேர்த்துக்கிறேன். கார தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாச்சா, இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணுங்க. கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வதங்கினாதான் வந்து நல்லா ருசியாக இருக்கும். பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கட்டும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கீரையை வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுத்ததான் கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயிலே சேர்த்துடலாங்க. அப்போதான் நல்லா வந்து ருசியா இருக்கும். எண்ணெயிலே நல்லா நம்ம பண்ணிக்கலாம். இந்த நம்ம போட்டுக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா கோல்டன் கலர்ல வந்தாச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். புளி வந்து சேர்க்கறதா சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளி கொஞ்சம் சேர்க்க மாட்டேன். தக்காளியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவேன். நீங்க புளி வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து நம்ம அவரைக்காய் பொரியல் செய்ய போறோம். அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம நல்லா வந்து ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்கிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்து வதங்கிக்கோங்க. உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க.
பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சாச்சு. இது வந்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை மட்டும் நல்லா நம்ம வேக வச்சு வடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கீரை போடும்போது தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நம்ம வேக வச்சிட்டோம்னா கொஞ்சமா வந்து கீரை வந்து கொஞ்சமா ஆயிடும். இது வந்து பாலக்கீரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கிராமத்து ஸ்டைல்ல கிராமத்துல எல்லாம் பண்ணக்கீரை இருக்கும்ல, அது போல டேஸ்ட் இருக்குங்க. இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ இந்த குட்டி கடாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொரியல் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா வந்து போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அடுத்ததான் நம்ம கடுகு, கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கினாதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கீரை வந்து நான் வடிக்கிறதுக்காக வந்து வச்சுட்டேங்க. இதில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுல வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். அடுத்ததா வந்து இந்த பக்கம் தக்காளியும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 அடுப்புல 2 வச்சு அப்பதான் வந்து சீக்கிரமா ஆகும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து இஞ்சி போட்டாதான் வந்து நல்லா மணமா இருக்கும். இப்போ இஞ்சி வச்சிருக்கேன். இஞ்சியும் பூண்டையும் வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை போடுங்க. போய் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இதுல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிடுங்க. நல்லா ருசியா இருக்கும். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சூப்பரா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலக்கீரையை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருப்போம்ல அந்த பாலக்கீரைங்க. ஏன் வேக வச்சு போடணும்னா அப்பதான் வந்து சீக்கிரமா வந்து வதக்கும். அதனால பாலக்கீரையை வந்து நம்ம வேக வச்சு போட்டுக்கிறோம். கடையில் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. பாலக்கீரையை வந்து நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து வேக வச்ச பாலக்கீரையையும் இதுலயே சேர்த்து நம்ம நல்லா வச்சுக்கலாம். நல்லா தொக்கு மாதிரி வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இந்த கடாயுமே வந்து ஒட்டவே கூடாது. அல்வா மாதிரி திறந்து வந்தாதான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வந்து வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அப்படியே சேர்த்து ரொம்ப நேரம் ஆகுங்க வதங்குறதுக்கு. அதனால இது போல வந்து கையால உடைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா வதங்கவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் எடுத்து வதங்கிறதுக்கு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வந்து சாஃப்டா வந்து வதங்கட்டும். இந்த கீரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா தொக்கு மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கீரை தொக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வதங்கி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வருது பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா வந்து தொக்கு மாதிரி வந்து சூப்பராக வதங்கணுங்க. அது அப்படியே வதங்கட்டும். இந்த பக்கம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வதங்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து நம்ம காரம் தேவையான அளவுக்கு காரத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி உப்பு வந்து போட்டுட்டோம். போட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சிருக்க அவரைக்காவை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க வேக வச்சு வச்சிருக்கிற அவரைக்காவை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அவரைக்காவை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் இதுவும் வந்து நல்லா ட்ரை ஆகணுங்க. வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
இந்த பக்கமும் நல்லா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான அவரைக்காய் பொரியல் வந்து ரெடிங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீரை தொக்கு வந்து ரெடி ஆகலைங்க. இன்னும் வதக்கிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா தொக்கு மாதிரி வதங்கணுங்க. கடாயிலேயே ஒட்டல பாருங்க. சூப்பராக வந்து வதங்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். சமையல்லாம் சமைச்சிட்டாங்க. ரெசிபி வந்து 2 ரெசிபி தாங்க இப்போட டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா டக்கு சமைச்சிட்டேன். ஆனாலும் 7 மணிக்குள்ள சமைச்சிட்டேன். என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்ட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா சுட வந்து சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க சாதம். எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது போக இருக்கு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்ல வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இதுல வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கோங்க. சூப்பரா இருக்குங்க இந்த அவரைக்காய் பொரியல். கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து செய்யுங்க. ரெசிபி இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க மீன் குழம்பு. இந்த எண்ணெய் மிதக்க மீனும் இருக்குங்க. சூப்பரான மீன் துண்டுகளோட மீன் குழம்போட இருக்கு. அடுத்ததா வந்து இதுல வந்து லெமன் ரைஸ் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க லெமன் ரைஸ் போட்டுதான். அடுத்ததா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை தொக்குங்க. இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. பாலக்கீரை தொக்கு. அடுத்ததா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. சாம்பாரும் வந்து ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும். அடுத்ததா வந்து இதுல வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க. சட்னி செஞ்சு நல்லா கெட்டி சட்னியா செஞ்சு தாளிச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா சப்பாத்தி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். சாரி தோசை செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கே இந்த இது எடுத்துன்னு போய் அவ்வளவுதாங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சு வச்சிருக்கேன். இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய்.